தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம், இது நிஜக்கண். அனுரவின் இந்திய பயணத்தின் ரகசிய திட்டம் தான் என்ன? அனுரவிற்கு இந்தியா சொல்லி அனுப்பிய விடயம் என்ன? தமிழர் மாகாண சபை தொடர்பில் ஆளும் எதிர்ப்பின் நிலைப்பாடுதான் என்ன? இத்தனை விடயங்களுடன் பயணிக்கின்றது இன்றைய நிஜக்கண் நிகழ்ச்சி. இலங்கையின் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க 3 நாள் பயணமாக இந்தியா சென்று திரும்பியிருக்கின்றார். இதன்போது பாரத பிரதமர், இந்திய குடியரசின் தலைவரான ஜனாதிபதி, வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் உயர்மட்ட தலைவர்களுடன் சந்திப்புகளை மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுர பல்வேறுபட்ட ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, உயர்மட்ட வர்த்தகர்களுடனும் சந்திப்பினை மேற்கொண்டு இன்று அதிகாலை நாடு திரும்பினார் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க. இந்தியா சென்று மாகாண சபை மற்றும் 13வது திருத்தம் குறித்து பேசப்பட்டுள்ளது. இந்த விடயம் தென்னிலங்கை அரசியலில் பெரும் குழப்பத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அரசியலமைப்பின் 13வது திருத்தம் மாகாண சபை முறைமை இந்த நாட்டுக்கு அவசியமா அவசியமற்றதா என்பதை இலங்கையர்களே தீர்மானிக்க வேண்டும் என்ற விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் மொட்டு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர. இந்தியாவின் விருப்பத்துக்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவது முறையற்றது. சமஷ்டி ஆட்சி முறைமையை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதம் தொடர்பிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் சரத் வீரசேகர. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் இந்திய அரச முறை விஜயத்தின் போது கைச்சாத்திடப்படும் ஒப்பந்தங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். இலங்கையின் இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படாமல் விட்டால் இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் வகையிலான செயல் திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் மற்றும் மாகாண சபை முறைமை நாட்டுக்கு அவசியமா அவசியமற்றதா என்பதை இலங்கையர்களே தீர்மானிக்க வேண்டும். எதிர்வரும் ஆண்டு 2ஆம் காலாண்டளவில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி அனுருகுமார இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் குறிப்பிட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. அரசியலமைப்பின் 13வது திருத்தம் இந்தியாவினால் பலவந்தமான முறையில் அமுல்படுத்தப்பட்டது. ஆகவே இந்தியாவின் விருப்பத்துக்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவது முறையற்றது. மாகாண சபை தேர்தல் குறித்து மக்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளார்கள் என்பதை அரசாங்கமும் இந்தியாவும் விளக்கிக் கொள்ள வேண்டும். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் நிலைப்பாட்டுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாட்டுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்காக நல்லாட்சி அரசாங்கமும் முன்னெடுத்த பணிகளை நிறைவு செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சமஷ்டி முறையிலான அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கே நல்லாட்சி அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது. சமஷ்டி முறைமை ஒற்றை ஆட்சி அரசியலமைப்பின் அம்சங்களை இல்லாதொழிக்கும். ஆகவே எக்காரணிகளுக்காகவும் சமஷ்டி ஆட்சி அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்றார் சரத் வீரசேகர. இந்த நிலையில் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் என தான் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. மாகாண சபை தேர்தலை நடாத்தி இலங்கையின் அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது அளித்த வாக்குறுதியை அரசாங்கம் நிறைவேற்றும் என நம்புவதாகவும் மோடி கூறியிருக்கின்றார். இதேவேளை இதற்கு முன்னர் ஆட்சி அமைத்த அரசாங்கங்களிடமும் இந்திய அரசு இந்த விடயத்தை வலியுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் இந்தியாவின் வலியுறுத்தல் அனுர அரசுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்காது என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சுமத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர. இரு நாடுகளுக்கும் இடையில் எரிபொருள் குழாய் மூலம் பரிமாற்றம் மற்றும் கேபிள் மூலம் மின்சார விநியோகம் போன்றன தொடர்பில் இறுதிப்படுத்தப்பட்ட உடன்படிக்கைகள் எதுவும் கைச்சாத்திடப்படவில்லை என தெரிவித்துள்ளார். இந்த விடயங்கள் தொடர்பில் மேலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இணங்கப்பட்டதாக லக்மாலி குறிப்பிட்டுள்ளார். சம்பூரில் சூரிய மின்சக்தி உற்பத்தி உள்ளிட்ட சில விடயங்கள் தொடர்பில் மட்டும் இந்தியாவுடன் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளையில் இந்திய இலங்கை மீனவர் குறித்த பிரச்சினை மிக வலுவாக வலுத்து வருகின்றது. இந்த நிலையில் இந்தியா என்ன சொல்கின்றது, இலங்கை அரசாங்கம் என்ன சொல்கின்றது என பார்த்தால் முரண்பாடான கருத்துக்களையே கூறி வருகின்றது. குறித்த பிரச்சினை தொடர்பில் மீனவர்கள் தங்களுடன் பேசவில்லை என இலங்கைக்கான இந்திய தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். மீனவர்கள்
நேரில் சந்திப்பது இதுவரை நடைபெறவில்லை. அது இடம்பெறுமாயின் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயத்தின் யாழ்ப்பாண துணை தூதுவர் சாய் முரளி. இந்த விடயம் தொடர்பில் இந்திய தலைமைகள் என்ன சொல்கின்றன? இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக கடத்தொழிலாளர்களை விடுவிக்குமாறு கோரி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அந்த நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படை கைப்பற்றுவதாலும் கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குறித்த மீன்பிடி படகுகளை மீட்க இலங்கை ஜனாதிபதியிடம் வலியுறுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய எதிர்க்கட்சி தலைவர். கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராதத்தை ரத்து செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எழுதியுள்ள கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. இதனிடையே இலங்கை சிறைகளில் 141 தமிழக கடத்தொழிலாளர்கள் சிறை வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய அமைச்சர் கீர்த்தி வரதன் சிங் தெரிவித்துள்ளார். அதில் 96 பேர் தண்டனை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்களின் 198 படகுகளையும் இலங்கை அரசாங்கம் கைப்பற்றியுள்ளதாக இந்திய அமைச்சர் கீர்த்தி வரதன் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளையில் அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் வலியுறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதனுள் 13வது திருத்தமும் உள்ளடங்குவதனால் அவ்வலியுறுத்தலை தாம் வரவேற்பதாக குறிப்பிடுகின்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன். இருப்பினும் அவற்றை கூட்டறிக்கையில் உள்ளடக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் உடன்பட்டிருக்காவிடின் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளிலிருந்து அவர்களை பின்வாங்குவதற்கான அறிகுறியாகவே அதனை கருத வேண்டியிருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் MS சுமந்திரன். தமிழ் மக்களின் அபிலாஷைகளை இலங்கை அரசாங்கம் முழுமையாக நிறைவேற்றும் என நம்புகின்றோம். அதேவேளை அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்தி மாகாண சபை தேர்தலை நடத்துவதனூடாக இவ்விடயத்தில் தாம் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்பை இலங்கை அரசாங்கம் காண்பிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இதுகுறித்து கருத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் அரசியலமைப்பின் முழுமையான அமுலாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தல் என்பன தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வலியுறுத்தலை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது பற்றி பிரதமர் மோடி எதனையும் குறிப்பிடவில்லை என சிலர் அதிருப்தி வெளியிடுவதை காண முடிவதாக சுட்டிக்காட்டிய அவர், இருப்பினும் அரசியலமைப்பில் 13வது திருத்தம் உள்வாங்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்துகையில் அதில் 13வது திருத்தமும் உள்ளடங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை இந்தியாவும் இலங்கையும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் தமிழ் மக்களின் அபிலாஷைகள் 13வது திருத்தம், மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் நல்லிணக்கம் பற்றி எதுவும் கூறப்படவில்லை. இது பற்றி வினவிய போது அவற்றை உள்ளடக்கிய கூட்டறிக்கையை வெளியிடுவதற்கு இலங்கை அரசாங்கம் உடன்பட்டிருக்காவிடின் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதியிலிருந்து அவர்கள் பின்வாங்குவதற்கான அறிகுறியாகவே அதனை கருத வேண்டியிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் MS சுமந்திரன். என்னதான் நடக்கப் போகின்றது? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.